நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 7/3/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 23ஆம் தேதி, மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9 மற்றும் 10, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று பிற்பகல் 2:03 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:37 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். யோகம் இன்று அதிகாலை 12:28 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:37 வரை சுவாதி, பின்பு விசாகம். மேஷம் ராசினியர்கள். இன்று சிறிய வேலை ஒன்று அதிக சுமையாக கூட மாறலாம். தொழில் வியாபார வளர்ச்சி பெற நண்பரின் ஆலோசனை உதவும். சுமாரான அளவில் பணவரவு கிடைக்குங்க. பெண்கள் நகைகளை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். இன்று எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும், பயப்பட வேண்டாம். அரசியல்வாதிகள் இன்று கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும். மிகவும் நன்றாக நீங்க எதிலும் ஈடுபடுவது நல்லது. தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்க அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனம் இன்று கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைதி விட கொடுங்க. இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுங்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. இன்று ஓரளவு சுமூகமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். பெண்கள் கொஞ்சம் கடுமையாக உழைப்பீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இன்று பணி சுமை அதிகமாக இருக்குங்க. பணவரவும் சீராக இருக்குங்க. பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். காதலை பொறுத்தவரை மேஷம் ராசினியர்கள் திட்டங்கள் வகுப்பது நல்லது. அதாவது இல்லத்தில் கலந்து பேசி அதற்கான முடிவு காண்பது மிக சிறப்பு. குழப்பங்கள் துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் மிகுந்த அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்க கொடுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைதி விட கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன தெளிவையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டம் இன்று விரிவடைய கொடுங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். இன்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்குங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைதி விட கொடுங்க. பரணி காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக கைகூடும். எதிரிகள் இன்று தவிடுபடியாக கொடுங்க. நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமைதி விட கூடும். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிதானமாக செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கிருத்திகை கண்டிப்பாக யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாத காரியம் கூட கண்டிப்பாக முடியுங்க. முயற்சிகள்ல ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். கையிலும் ஓரளவு காசு பணம் வழங்க கொடுங்க. இன்று உங்களுக்கு சந்தோஷம் மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. முடிஞ்ச அளவு இன்று சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது மிக சிறப்புங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் வளர அனுகூல காரணி பணம் பெறும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிறைந்து காணப்படக்கூடும். அண்டை அயலாருடன் இருக்கும் மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பெருக்குங்க.
பிள்ளைகளிடம் அன்பு பாசம் காட்டுவது நல்லது. துறையில் உள்ளவர்களுக்கு இன்று முன்னேற்றமான நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். பாகுபாடு இல்லாமல் அனைவரிடமும் சரிசமமாக நடந்து கொள்வீர்கள். இன்று விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு கடந்த காலத்தை விட இன்று மிகவும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் இருக்குங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். நல்லதொரு முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். திருமணத்தில் போய் முடியும். குழப்பம் இல்லாமல் இருப்பது உங்க கையில் உள்ளது. இன்று மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு நேரம் செலவிடுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். கல்வியில நீங்க கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்வது நல்லது. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். வெற்றியை சுலபமாக்கிக் கொள்ள முடியும். தேர்வில் நன்கு வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்களை எடுக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று பணிகளை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். எல்லோரிடமும் சரிசமமாக நடந்து கொள்வீர்கள். வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி. மனப்பதட்டம் கண்டிப்பாக வேண்டாம். தெளிவாக சிந்திப்பது எதிலும் நல்லது. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீருங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். என்று உங்களுக்கு தொலைந்து போன பொருளும் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. ஏற்றம் மிகுந்த நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். மிருக சிரிஷம். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். கூடிய விரைவில் உங்களுக்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்க ஆரம்பிக்குங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. நிறைவேறாத காரியம் நிறைவேறும். முயற்சி பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நண்பரின் உதவியால் முக்கியமான விஷயத்தில் தீர்வு கிடைக்கும். சுமூகமான உறவு என்று ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். புதிய வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். சாதனை புரியக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று ஞாபகத்திறனை வளர்த்துக் கொள்வீர்கள். நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நன்றாக பாடுபட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் உள்ள பிரச்சனை தீர்வுக்கு கிடைக்குங்க. செல்வம் உரிமை கண்டிப்பாக பாதுகாக்கப்படும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். தவறான வழிமுறைகளில் செல்வம் கரைய வாய்ப்பு இருக்கின்றது. அதற்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். கெட்ட சகவாசத்தை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். அது போதுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. பெண்கள் இன்று மன வலிமையை பெற்றுக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியிலே வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலுக்காக நீங்க மனக்கவலை கொள்ள வேண்டாம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்று மாணவர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பயணங்களில் கூட வெற்றி இருக்கும். படிப்பில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. கூடுமானவரை முயற்சி பண்ணுங்கள். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெறலாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று வெளி உலக தொடர்புகள் கண்டிப்பாக விரிவடையும். காலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கைகூடும் நாளாக இருக்கின்றது. வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று ஓரளவு மனம் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும்.
இந்த நாள் உங்களுக்கு உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அது மட்டும் இல்லைங்க, யோசித்து எதையும் செய்தால் முன்னேற்றம் உங்களை தேடி வர கொடுங்க. திருவாதிரை, இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று பேச்சு குறைத்துக் கொண்டு மிகவும் அற்புதமாக செயல்படுவீர்கள். தாய் தந்தையரிடம் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், யோசித்து செயல்படுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தயவு செய்து மனப்பதட்டம் வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். புனர்பூசம், சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக இருக்கும். பாராட்டும் புகழும் இன்று ஏற்பட கொடுங்க. நிலுவையில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வர கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பொறுமையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். இன்று அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திட்டங்கள் கைகூடும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று யனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயர்ந்துவிடக் கொடுங்க. முடிவுகளில் உங்களுக்கு ஓரளவு தெளிவு கிடைக்கக்கூடும். மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று நீங்க அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இந்த நாளை நீங்க முயற்சியின் பேரில் வெற்றிகரமான நாளாக அமைத்துக் கொள்ளக்கூடும். அது மட்டுமில்லை, சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. அவ பெயர் வராமல் செயல்படுவது இன்று ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படும். முக்கியமான செலவுக்கு கொஞ்சமாக பண கடன் பெறுவீர்கள். ஒவ்வாத உணவுகளை நீங்க உண்ண வேண்டாம். தாயின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கை கொடுக்கும். தொழில் செய்பவர்கள் பின்தங்கிய நிலையிலிருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க கொடுங்க. பணவரவு சீராக இருக்கக்கூடும். தேயூர் சேர்க்கையால் அவதிப்பட்டவர்கள் அவர்கள் பிடியில் இருந்து விடுபட கொடுங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஆர்வமும் இருக்கும். குறைந்த முதலீட்டில் தொழிலும் தொடங்குவீர்கள். பெண்கள் இன்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் நிமித்தமான பயணம் வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. கடகம் ராசினியர்கள் பயந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கான முயற்சியில் வெற்றி இருக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. என்று மாணவர்கள் திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், இன்று நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையும். காலை பொழுது ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்குங்க. நண்பர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். தொழில்நுட்ப அறிவை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சகோதர சகோதரிகள் வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குங்க. இன்று மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூட முடியும். பூசம், இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். தொழிலில் இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று உடல் ஆரோக்கியம் சீராக முன்னேறி செல்லும், பயப்பட வேண்டும். சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் தேடி வர கொடுங்க. ஆயில்யம், இன்று உங்களுக்கு மன வலிமை கூடிவிடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரப்படும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சகோதர சகோதரிகள் வகையில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வளர அனுகூல காரணி பலம் பெற கொடுங்க. அவ பெய்யாமற் வராமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் இனிமை காணும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். உங்க மனசுக்குள் உதித்த திட்டம் செயல் வடிவம் பெறுங்க. தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான காரணி பலம் பெறும். இன்று பண வரவில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். கூடுதல் பண வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. உறவுடன் ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. சந்தோஷமாக இன்று பணிகளில் நீங்க ஈடுபடுவீர்கள். இன்று உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். சற்று சிரமம் எடுத்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும்.
உழைப்பால் உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கண்டிப்பாக கிடைக்கும். உடன் பணிபுரிவோரால் அனுசரணைகள் உண்டாகும். உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்க வேண்டாம். எந்த வேலையும் நேரம் தவறாமல் செய்வது நல்லது. தள்ளி போடுதலும் கூடாது. இன்று உங்களுக்கு மன உளைச்சல் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். பொறுமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நல்ல செய்திகள் இல்லம் தேடி வர கொடுங்க. வாழ்க்கையில முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்கள்ல கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். என்று பெண்கள் காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. பெண்கள் எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழுங்கள், அது போதும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லக்கூடும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த நாள் உங்களுக்கு பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் இருக்கும். சந்தோஷ வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான அளவு பணிபுரிவீர்கள். விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்ட வேண்டிய சூழல் இருக்குங்க. உங்கள் பொறுப்புகளை மட்டும் தட்டி கழிக்க வேண்டாம். தொழில் வியாபாரம் செழிப்பதற்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். அவ பெயர் வராமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். என்று நீங்க நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மன தெளிவும் துணிச்சலும் ஏற்பட கொடுங்க. இன்று நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். இன்று நீங்க வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். இன்று புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. மன வலிமை இன்று உண்டாகக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. இன்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழலும் அமைந்துவிடக் கொடுங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்ப்புகளும் கண்டிப்பாக நீங்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிறிய வேலை ஒன்று கொஞ்சம் அதிகமாக சுமையாக மாறலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பணிகளை இன்று விரைவாக முடித்து காட்டுவீர்கள். மனசுக்குள் ஒருவித நம்பிக்கை ஏற்படக்கூடும். செயல்பாடுகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிரமம் படிப்படியாக குறையுங்க. பண வரவு முக்கிய செலவுகளுக்கு பயன்படும். வெளியூர் பயணத்தில் சில முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். இன்று பிறருக்காக பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். கன்னி ராசினியர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டுங்க. குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். உறவுகளுடன் தேவையற்ற வாக்குவாதம் வேண்டாம். வாகனங்களால் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். நண்பரிடம் இருந்து பிரிவு, உடல் சோர்வு போன்றவை ஏற்பட கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக இடமாற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடியான சூழல் நினைவினாலும் இறுதியில உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று பெண்கள் பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். குழப்பம் தரும் வேலையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்குங்க. சில நெருக்கடிகளுக்கு பின்னர் காரியங்கள் கை கொடுங்க. காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். சில நெருக்கடிகளை உண்டாக்கும். இப்போதைக்கு காதலுக்காக முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கொடுங்க. இந்த நாள் மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கும். கல்வியில் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு.
அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுப்பது நல்லது. யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். நல்ல விஷயங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்க பொறுமையாக அணுகி நகர்த்த பாருங்கள். அஸ்தம். விவசாய துறையில் உள்ளவருக்கு லாபம் கிடைக்கும். பணிகள் விரைவாக உங்களுக்கு முடிய கொடுங்க. எதிர்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். முன் யோசனையுடன் செயல்படுவது மிக நல்லது. முடிவுல மிக தெளிவாக எடுப்பீர்கள். இந்த நாளை நீங்க இனிமையான நாளாக கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரம் சீராக உயரக்கூடும். சித்திரை. இடுபறியாக இருந்த காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். மனமும் இன்று நிறைவாக காணப்படக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பணிகள் சென்று வருவீர்கள். இந்த நாள் சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். தவறான வழிமுறைகளை மட்டும் செல்ல வேண்டாம். கெட்ட சகவாசத்தை அடியோடு ஒழியுங்கள். இன்று உங்களுக்கு நுட்பமான அறிவு மூலம் வாழ்க்கை வளம் பெருக கொடுங்க. தொழில் வளர அனுகூல காரணி பலம் பெறுங்க. இன்று முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று பல நெருக்கடிகளை தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உறவினர் ஒருவர் எதிர்பார்ப்புடன் அணுகக்கூடும். இயன்ற அளவில் உதவிகளை செய்யக்கூடிய அளவில் சூழல் அமைந்துவிடக்கூடும். தொழில் வியாபாரம் செழித்து வளர மாற்று உபாயம் பயன்படும். பண வரவை விட செலவுகள் இன்று அதிகரிக்குங்க. சீரான ஓய்வு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். இன்று உங்களுக்கு மன வலிமை கண்டிப்பாக கூட்டும். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். காரியத்தில் தடை தாமதம் ஏற்படுத்தியது கண்டிப்பாக சரியாகும். முயற்சித்தால் இன்று கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. எதிலும் வெற்றி கண்டிப்பாக இருக்கும். எதிலும் விவேகம் இன்றி ஏற்படக்கூடும். வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். சொந்த பந்தங்களிடம் அளவுடன் பழகுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக பணிகளில் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று உயரமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. காதல் பல நெருக்கடிகளை கொடுத்தாலும் இறுதியில வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதலுக்காக நீங்க தயவு செய்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். கல்வியில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். பயப்பட வேண்டாம். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். முன்னேற்றம் இருக்குங்க. அதே போல் சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாகவே எதையும் அணுகுவது நல்லது. மற்றபடி பெரிய அளவில் எந்த மாற்றமும் இருக்காது. துளி கூட நீங்க பயப்பட வேண்டாம். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வெகு நாள் ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதலாக பண வரவை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயத்தின் அடிப்படையில் இன்று எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று காரசார விவாதங்களும் வரக்கூடுங்க. அதனால் பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. சுவாதி. குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. செல்வ சேர்க்கையும் ஏற்படக்கூடும். எதிலும் வெற்றி பெறுவதற்கான சூழம் இருக்கின்றது. செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சீரான ஓய்வு உடல்நலனை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். உடற்பயிற்சியும் மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. பெரிய பிரச்சனை ஏதும் இல்லை. விசாகம். உல்லாச பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அளவுடன் பேசுங்கள். அளவுடன் பழகுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். காலையில் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கான பணவரவு கண்டிப்பாக வரக்கூடும். உங்கள் எண்ணம் செயலில் புதிய உத்வேகம் பிறக்குங்க. நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழில் உற்பத்தி விற்பனை சராசரி அளவில் இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடுங்க. சற்று எச்சரிக்கையுடன் எதையும் செய்தால் வெற்றி இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. தொழில் வியாபாரத்தில்
முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்பட கொடுங்க. வழக்கு விவகாரங்கள்ல வெற்றி இருக்கும். கட்டுப்பாட்டுகள்ல உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுத்து செல்வீர்கள். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்குங்க. மனசுக்குள் ஏதேனும் கவலை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுங்க. வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மன தெளிவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும், பயப்பட வேண்டாம். உங்களின் அனுபவ அறிவு கண்டிப்பாக கை கொடுக்கும். புத்தி கூர்மை வெளிப்படக்கூடும். பயணங்களை மேற்கொண்டு சில விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். தேவையானவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்களுக்கு பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலைகள் அனைத்தும் சாதகமாக இருக்கக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் பயப்படாதீர்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும். அமைதியை நிலைநாட்ட வேண்டும். இன்று மாணவர்கள் சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று உங்களுடைய எண்ணம் செயலில் புதிய உத்வேகம் பிறக்கும். எச்சரிக்கையுடன் எதையும் ஈடுபடுவது நல்லது. என்று விட்டுக் கொடுத்து சென்றால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். நட்பு ஒன்று பகையாக கூடும். பகை ஒன்று நட்பாக கூடும். இன்று பயணங்கள் மூலம் புதிய அனுபவத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனுஷம். இன்று நிறைவேறாத காரியம் நிறைவேறுங்க. வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெற முடியும். இனிய பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கைகூடும். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு கொள்முதல் பொருட்கள் எல்லாம் விற்று திருந்து நல்ல லாபத்தினை கண்டிப்பாக பெற முடியும். கேட்டை. மன நிறைவான வாழ்க்கை இருக்குங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கைகூடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிம்மதியாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல முடிவுகள் எடுக்க கற்றுக்கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் இருக்குங்க. முடிஞ்சளவு திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எல்லாம் சரியாக நடக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் தன்னிறைவு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். சொந்த பந்துகள் வருகை இருக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் இன்று உருவாகக்கூடும். தொட்டக்குறை வெட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். உங்களின் அனுபவ அறிவு பரிமளித்து தகுந்த புகழ் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பு பலம் பெறுங்க. தாராள அளவில் பணவரவும் கிடைக்கக்கூடும். வெகுநாள் வாங்க நினைத்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். சகோதர வழியில் தேவையான பண உதவிகள் கிடைக்கக்கூடும். இன்று நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. மற்றவர்கள் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் செயல்படுவது நல்லது. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். திடீர் கோபங்கள் கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் எடுத்தறிந்து பேசிவிடாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். நன்மை தரும் வேலைகளை மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். எதிலும் யோசித்து செயல்படுங்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து செயல்படுவதே சிறப்பை கொடுக்கும். மிகவும் கவனமாக பணியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பொதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டென்று இருக்க பாருங்கள். மன வலிமை ஒரு பக்கம் கூடிவிடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. அனுபவ அறிவு பரிமளிக்கும் நாளென்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் ஓயாமல் இன்று வேலையை இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். இதனால் உடல் சோர்வு ஏற்படக்கூடும். காலையில் இருந்தே பணி சுமை இருக்கக்கூடும். உடல் வலியும் கொஞ்சம் இருக்குங்க. இன்று பெண்களுக்கு பண வரவும் சீராக இருக்கக்கூடும். காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் எளிதில் வெற்றி கொடுக்கும். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் வெற்றி நோக்கி செல்லும், கவலைப்படுவதற்கும் ஒன்றுமில்லை. இன்று மாணவர்கள் சுய தொழிலில் லாபம் காண்பீர்கள். கல்வி மீதும் அக்கறை கொள்வீர்கள். சிறுக சிறுக எதையும் சேர்த்து வைத்துக் கொண்டு கல்விக்கான செலவுகளை இன்று நீங்க ஈடுகட்டிக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல மதிப்பெண்கள் எடுத்து முன்னேற்றமான கல்வியும் அமைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்.
மூலம் இன்று நட்பு வட்டம் விரிவடையுங்க. சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சீராக இருக்குங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். கடன் போன்ற விஷயங்களை தெளிவாக இருக்க வேண்டும். பிறரது சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். உங்களின் அனுபவ அறிவு கண்டிப்பாக பரிமளிக்கும். புகழும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. போராடம் என்று தொழில் வியாபார தொடர்பு பலம் பெறும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். திடீர் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். நினைத்த பொருட்களை கண்டிப்பாக வாங்க முடியுங்க. சகோதர வழியில் தேவையான உதவிகள் கிடைக்கும். நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம் புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியும். அவ்வப்போது முன்கோபம் கொஞ்சம் வெளிப்படும். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வார்கள். வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருள் கண்டிப்பாக வாங்க முடியுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று நீங்க அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. நட்பு வட்டமும் கண்டிப்பாக விரிவடையும். பிறரது சிரம சூழ்நிலை உணர்ந்து பேசுவது அவசியம். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சீராக இருக்கும். கால அவகாசத்தில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீர்கள். பண செலவுகள் கண்டிப்பாக இருக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். தியானம், தெய்வ வழிபாடு மன அமைதி பெற உதவும். என்று எதிர்ப்பாளின் தன்னிடம் பழகும் பொழுது எச்சரிக்கை வேண்டும். கடன் கொடுப்பது, பைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பண வரவும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. ஆனால் அதே நேரத்தில் ஓயாத வேலையும் அலைச்சலும் கொஞ்சம் இருக்கக்கூடும். சிலருக்கு இடமாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை உண்டாகும். செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். செல்லும் இடங்களில் உங்களுக்கு சிறப்புகள் உண்டாகக்கூடும். வாகன யோகமும் இருக்க கொடுங்க. மனசுக்குள் உதித்த திட்டம் கண்டிப்பாக செயல் வடிவம் பெறும். சகோதர சகோதரியிடம் மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். முன்னேறுவதற்கான முயற்சியில் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மகர ராசினியர்கள், கொஞ்சம் சிரமம் எடுத்தால் வெற்றி நிச்சயம். பெண்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. மன தெளிவின்றி ஏற்பட கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். காதல் சில நெருக்கடிகளை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலை நினைத்து கவலைப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். எடுக்கும் முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். கல்வியில் ஏற்படக்கூடிய இழப்புகளை சரி கட்டி விடுவீர்கள். தடைகளை உடைத்திருந்து கல்வியில் கண்டிப்பாக வெற்றி நடைபெற முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம், இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். மன தெளிவும் குழப்பமும் கொஞ்சம் இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல்தான் நல்ல செய்திகள் வரக்கூடும். பட்டும் படாமல் அனைவரிடமும் பேசி பழகுவீர்கள். இன்று வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து உறவு கண்டிப்பாக உங்களுக்கு மாறிவிடக் கொடுங்க. திருவோணம், கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடும். வெகு விரைவாக பணிகளை இன்று முடிக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. காலை நேரம் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். சீக்கிரமாக எழுந்திருங்கள். பணிகளை விரைவாக செய்ய முடியும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது உங்க கையில் உள்ளது. அவிட்டம், பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் வெகு விரைவாக நடைபெறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். யதார்த்தமாக இன்று நீங்க செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷம் எதிலும் கூடிவிடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு முயற்சியின் பேரில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். பணிகளை எல்லாம் மிக விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூட்டுத் தொழிலில் ஓரளவு லாபம் கிடைக்க கொடுங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனமும் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அடைய கொடுங்க. வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக முன்னேற்றமும் அடைய முடியுங்க. இன்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பிறரது விமர்சனத்தை மற்றும் நீங்க பெரிதாக எதுவும் பேச வேண்டாம். எதிர்பார்ப்புடன் சிலர் உங்களிடம் பழக கொடுங்க, அதை பார்த்துக் கொள்ளுங்கள். சிலர் அதிருப்திக்கு கொஞ்சம் உட்பட வேண்டியிருக்கும், அதனையும் கவனத்தில் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. நல்லவைகள் நடப்பதற்கான சூழல் இருக்கின்றது.
பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். தாராள அளவில் பணத்தை கொஞ்சம் சேமிப்பீர்கள். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக இருக்க கொடுங்க. மன கஷ்டம் அவ்வப்போது ஏற்பட்டு பின்னர் சரியாகும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். கவனமாக இருந்து கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு சிரமங்கள் படிப்படியாக தெரிந்து முன்னேற்றம் இருக்கும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பெண்கள் இன்று உற்சாகமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். பெண்கள் இன்று மனக்குறை இருந்தது கண்டிப்பாக சரியாகும். காதல் கண்டிப்பாக கைகூடி திருமணத்தில் போய் முடியுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை பற்றி கவலைப்பட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் மட்டுமே அக்கறை கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துங்கள். மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கை கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க கொடுங்க. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். மனமும் இன்று தெளிவாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வியாபார போட்டிகள் விலகி செல்ல கொடுங்க. சதயம். இன்று புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது மிக நல்லது. போராட்டாத்தி. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. பயணங்களும் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக நல்லவையாக இருக்கக்கூடும். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கையும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் நான் என்று சொல்ல முடியும். மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடைய கொடுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தேவையானவற்றை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். சொகுசான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நிம்மதியான உறக்கம் இன்று ஏற்படக்கூடுங்க. மனம் மகிழும் செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சிறிய வேலை ஒன்று கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும் சுமையாக இருக்கும். தொழில் வியாபாரம் வளர்ச்சியும் சீராக இருக்க கொடுங்க. இன்று எண்ணங்கள் செயலிலும் உங்களுக்கு புதிய உத்வேகம் பிறக்கக்கூடும். மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். இஷ்ட தெய்வ வழிபாடு கண்டிப்பாக துணையாக இருக்குங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் அபிவிருத்தி பணியை செய்து முடிப்பீர்கள். உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் ஏற்படும். உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி கலைக்கட்டும். இன்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். புதிய தெம்பும் உற்சாகமும் ஏற்பட கொடுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. புதிய பதவிகள் தேடி வரக்கூடும். பண கஷ்டம் படிப்படியாக நீங்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எனினும் யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். எதிரிகள் தொல்லை ஏதும் இல்லை. வியாபார போட்டிகள் கண்டிப்பாக சரியாகும். பல நாட்களாக இழுபறியாக இழுத்துக் கொண்டிருந்த காரியம் மீண்டும் சூடு பிடிக்குங்க. இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. அது மட்டுமில்லை, பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். அதேபோல் காதலை பொறுத்தவரை சின்ன குழப்பம் இருந்தாலும் மதியத்திற்குள் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். தயவு செய்து குழப்பம் இல்லாமல் இருப்பதே சிறப்பு. இன்று மாணவர்கள் படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு மாணவர்களுக்கு பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டையும் சித்தர்கள் வழிபாட்டையும் மேற்கொள்வது மிக சிறப்பு.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று எதிலும் உங்களுக்கு இனிமை கூடிவிடும். அவ பெயர் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். செயல்பாடுகள் உங்களுக்கு வேகம் அதிகரிக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள், பேசுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். உறவுகளுடன் நிதானித்து எதிலும் ஈடுபடுங்கள். அவரிடம் கொடுக்கல் வாங்கல்களை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பின் தங்கிய நிலையில் இருந்து மீண்டு வருவீர்கள். கடன் பிரச்சனையை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். முன்னேற்றமான பாதையில் வாழ்க்கையை அடியெடுத்து வைப்பீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டங்கள் கை கொடுக்குங்க. உணர்ச்சி வசப்படுவீர்கள். தயவு செய்து கோபப்பட வேண்டாம். எது சரி எது தவறு என்று யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். சற்று சிரமம் எடுத்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. ரேவதி. தகுந்த செல்வாக்கு ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடிவிடும். உடன் பணிபுரிவோரால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி இருக்குங்க. பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும். மாலை பொழுது இன்று மகிழ்ச்சி கொடுக்குங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் பேசுங்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். படிப்படியான முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தீயோர் சேர்க்கையிலிருந்து விடுபட வேண்டும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.